mighty Lord. அப்படி சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர் அவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் ஒரு வேளையும் தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சேர்ந்து சொல்லுவோம், கைகளை உயர்த்தி ஹalleluya. ரிவலதுனா ஷகரபல பாபா 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 பாபா. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், சொல்லுங்க, யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. சொல்லுங்க ஆண்டவரே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. கைகளை உயர்த்தி சொல்லுமா, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நான். சேர்ந்து சொல்லுவோம், உமக்கு ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. ரிவலதுனா ஷகரபா பாபா, என் உயிருள்ள நான். சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுவே, உயிருள்ள நான். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள். என் குடும்பத்தை குறித்து நினைத்திருக்கிற ஒரு காரியமும் தடைபடாத ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திர ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திர ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்னை, காலைதோறும் கண்ணோக்கி. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவரே, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் என்னை, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ். கைகளை உயர்த்தி சொல்லும், உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நான். சொல்லுங்க, உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, என் உயிருள்ள நான். என்னை கூடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவே, என்னை கூடமிட்டார். சொல்லுங்க ஆண்டவரே, நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல, உந்தன் சொல்லை உணவு போல காத்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, உமக்கே ஆராதனை யேசுவே, என் உயிருள்ள நான். சொல்லு, உமக்கே ஆராதனை, என் முழு உள்ளத்தோடு உடமை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, என் முழு உள்ளத்தோடு உடமை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுமா ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. வலதுரா ஷகரா பாபா பாபா பாபா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி
அழைக்கின்ற அப்படி கைகள் ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஆண்டவர் என் உயிருள்ள ஏசப்பா பார்த்து சொல்லுங்க உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசுவே என் உயிருள்ள நீ பொறுத்தா யாதான் மாற்ற முடியும் சொல்லுங்களாம் நீ முடிவெடுத்தா யாதான் மாற்ற முடியும் என முன்குறித்த ஆமாண்டவரே என் குடும்பத்துக்கு என முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எப்படியும் நிறைவேற்றி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை எத்தனை பேர் சொன்னீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் உயிருள்ள உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை என் உயிருள்ள சொல்ல உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை பாலாதுராமான ஷாக்கரா பாபா 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 ரிபானாதுனா ரியாந்துனா ஷாக்கரா பாபா பாபா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது தாயின் கருவில் கொண்டு முன்னே தாயை போல ஆற்றி தேற்றி தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி உங்க அன்பு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமாண்டவரே உங்க இரக்கம் பெரிய இரக்கம் ஆண்டவரே நான் தாயின் கற்பத்துல உருவாக்கும் நாள் முன்னதாக ஓ என்னை கண்டமுடைய கிருபைக்கு நன்றி உங்க அன்புக்கு நன்றி அப்பா உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தீர் சொல்லுங்க கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது சொல்லுங்க ஆமா ஆமாண்டவரே உங்க தயவு பெரியது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே கிருபையே கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தின வேண்டாமா உடைய மாறாத கிருபைக்கு நன்றின்னு சொல்லுங்க ரிபோ ஷாதாரா பாபா
கிருபையே மாறாத நல்ல கிருபையே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் சொல்லுங்க உமக்கே உமக்கே ஆராதனை பாபா ஷாயா பாபா 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 ரிமானா துனாரா ஷேகலா பாபா உமக்கே ஆராதனை அப்படி கைகளை உயர்த்தன வண்ணமாய் சேர்ந்து பாடுவோம் உயிருள்ள நாள் எல்லாம் ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து வந்தார். இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் நம் தேவ செய்திக்காய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நடப்பது எல்லாமே கர்த்தர் செய்வது. நாம் ஒன்றும் என்ன செய்வதில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து தருகிறார். சங்கீதம் 138:8 இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்காக செய்வது ஒன்றும் நாம் செய்வதில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், நாம வேலை செய்யறதுனால நமக்கு கூலி கிடைக்கிறது, நான் படிச்சதுனால நான் பாஸ் பண்ணேன். ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நாம் செய்கின்ற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஏசாயா 44 24 இவ்விதமாய் சொல்கிறது, உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இங்க நம்ம வாசிக்கிறோம், உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்முடைய தேவனாய கர்த்தர், நம்முடைய மீட்பர், நம்மை தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன், அவருக்காக பிரித்தெடுத்து இந்த நாட்கள் நம்மை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் நடப்பது எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்குது. நாம எந்த காரியத்தையும் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் தாவீது பக்தன் சொல்லும்போது, ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் உம்மாலே வருகிறது,
ஐஸ்வர்யத்தை என்ன செய்து சம்பாதிக்கிறதான பலனை அவர் நமக்கு தருகிற தேவன். ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு கொடுத்த வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்தது, நமக்கு கொடுத்த படிப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்தது, நமக்கு கொடுத்த தொழில் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சரியாய் செய்கிறவர். எரேமியா 32ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தின் கடைசியில இவ்விதமாக வாசிக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்மையாகவே நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருகிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்து முடிப்பார். நாம செய்ய வேண்டியது தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். வேதத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இங்க வாசிக்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று நினைச்சிருக்கான் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்பதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் சரியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். இன்னைக்கு நமக்கு வேலை வேணும், தொழில் வேணும், படிப்பு வேணும், இல்ல பணம் வேணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் யார் நாடி தேடுறாங்க? அஞ்ஞானிகள். மேல உள்ள வசனத்துல வாசிக்கும் சொல்லி, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று, எண்ணத்தை குடிப்போம் உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எதை சாப்பிடணும், எதை உடுக்கணும், என்ன செய்யணும்ன்றது நீங்க கவலைப்படாதீங்க. அது யார் கவலைப்படுவா? இந்த உலகத்தின் ஜனங்கள் கவலைப்படுவாங்க, உலகத்தார் நாடி தேடுவாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எது உங்களுக்கு கொடுத்தா நல்லது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எந்த வேலை கொடுத்தா நல்லது, என்ன படிப்பு கொடுத்தா நல்லது, என்ன நம்ம செய்தா நல்லது என்பதை எல்லாம் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை சரியா நம்ம வாழ்க்கையில செய்வார். நாம நினைக்கிறது என்னன்னா, நமக்கு தேவை இது, நம்ம இங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படி அல்ல. கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வேதத்துல இவ்விதமாக சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நம்முடைய தேவனாய கர்த்தர் இவ்விதமாக சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இது கோரேஸ் ராஜாவுக்காக சொல்லப்பட்ட காரியம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்வோமானால், தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கோணலான பாதை என்று சொல்லும் போது, அந்த பாதை வழியாய் நடந்து செல்ல முடியாத ஒரு பாதையா இருக்கலாம். ஆனால் அந்த பாதையிலும் நடத்தி செல்வதற்கு நம்முடைய தேவன் போதுமானவர். இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வழியாக நம்மால் போக முடியாது, இவ்வளவு ஒரு கஷ்டமான, நெருக்கமான, இடுக்கமான பாதை வழியாய் நம்மால் செல்ல முடியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று, எவ்வளவு நெருக்கமான கோணலான பாதையா இருந்தாலும் அதை கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்மளால் முடியாத காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் கர்த்தர் மேல அளவில்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். வேதத்துல இந்த கோணலான பாதைகளை ஆண்டவர் செவ்வையாக்கிறன்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடுக்கமான, ஒரு பண கஷ்டமான, இல்லது நம்மளால செய்ய முடியாத ஒரு நெருக்கத்தின் பாதை வழியா நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம சொல்றோம், ஆண்டவரை இந்த பாதையை என்னால கடக்கவே முடியாது, எப்போதுமே என் வாழ்க்கை இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் ஆனால் அந்த பாதைகளையும் நமக்கு கடக்கிறதுக்கு உதவி செய்வார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சமூகத்துல போய் ஒரு தடவை ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு இருக்கிற முள்ளை என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகற்றுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஒருவேளை முட்களாகிய பாதை நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், அந்த பாதை வழியா ஆண்டவர் நம்ம கடந்து செல்ல உதவி செய்வார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வழியில நம்ம கோணலான இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமோ அந்த கோணலா இருக்கிற பாதையும் கூட ஆண்டவர் நமக்கு செவைப்படுத்துவார். வேதத்துல இவ்விதமான ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. கோணலானதை நேராக்கவும் கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை நாமே சீர்படுத்தலாம் நினைச்சா முடியாது. நம்முடைய வாழ்க்கையை நாம சீர்படுத்த முடியாது. ஆண்டவர் ஒரு திட்டம், ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. யோபு 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆண்டவர் எதை குறிச்சு வச்சிருக்காத நிறைவேற்றி தருவார். நாம நம்முடைய வழிகளை நேராக்கிடலாம், நான் சரியாயிருவேன். ஒருவேளை குடிக்கிறவங்க நான் குடிய விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சா குடிய என்ன செய்ய முடியாது, விட முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எதையாவது நம்ம வெறுத்துடலாம் அப்படின்னு நினைச்சா நம்மளால வெறுக்க முடியாது. ஆண்டவர் அதை நமக்கு செய்ய வைப்பார். அதனாலதான் சொல்லு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம போய்கிட்டு இருக்க அந்த கோணலான பாதைகளையும் ஆண்டவர் நேராக்க முடியும். எந்த விதத்துல நம்முடைய பாதைகளை நேராக்குவது என்பது தேவன் சித்தம் கொண்டிருக்காரோ அதை நமக்கு நிறைவேற்றி தருவார். வேதத்துல இவ்விதமாக ஒரு வசனம் சொல்கிறது, ஏசாயா 40:4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாகும் என்றும். கரடு முரடானவை எல்லாம் நிச்சயமா சமமாக்கப்படும். இப்ப ஒருவேளை நம்ம போகிற பாதை கல்லான பாதையா இருக்கலாம், கோணலான பாதையா இருக்கலாம், கரடு முரடான பாதையா இருக்கலாம், நம்மளால அந்த வழியில செல்ல முடியாத பாதையா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக சரியாக்கி தருவார். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய விருப்பங்கள் அல்ல, தேவனுடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த கோணலான பாதையை செவையாக்குவார். இன்னைக்கு நாமவே நம்மளுடைய பாதையை சரி பண்ண நினைக்கிறதுனாலதான் நம்முடைய பாதை சரியாவதில்லை. நம்முடைய விருப்பத்திற்கு நேராக நம்முடைய வழியை சரியாக்க நினைக்கிறதுனாலதான் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீர் அதை சரியாக்கும், உம்முடைய திட்டத்தின்படி செய்யும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கோணலான பாதைகள் செவ்வையாகும். நம்ம செல்ல முடியாத பாதை வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள்ளாக நடத்தி செல்லும் போது அவங்க போன பாதை ரொம்ப கஷ்டமான பாதையா இருந்துச்சு, கரடு முரடா இருந்துச்சு, வனாந்திர பாதை. ஆண்டவர் சொன்னாரு, இதற்கு முன்பதாக இந்த வழியாக நீங்கள் ஒருவரும் நடந்து போகவில்லை, ஆனா இப்பொழுது நான் தேவன் என்று நீங்க அறிந்து கொள்வீங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை இதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். ஆனா சில நேரங்கள்ல கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு நம்ம அநேக வழிகளை தேடுறோம். ஆனா அது ஒன்று நமக்கு வாய்ப்பதில்லை. ஏனென்றால் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் ஒருவர் தான் நம்முடைய வழிகளை சரியாக்க முடியும். அவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போமானா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்க எல்லா கோணலான பாதைகளையும் ஆண்டவர் நமக்கு சரியாக்கி தருவார். வேதத்துல இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு முன்பாக போய் என்ன செய்வாராம், யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்புற எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம யுத்தம் பண்ண வேண்டிய தேவையில்லை, நாம சரி செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் செய்கிற தேவன், அவர் யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு தேவ கரத்திற்கு நேராக நம்ம விட்டு கொடுக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் போது அநேக நேரங்கள்ல வனாந்திரத்துல கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, துன்பத்தை அனுபவிச்சாங்க. யுத்தத்திற்கு போகும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவர்களுக்காக யுத்தம் பண்ணாரு. வேதத்துல இவ்விதமாக வாசிக்கும் போது ஒரு இடத்துல வாசிக்கிறோம்,
எசேக்கியா ராஜா யுத்தத்திற்கு சனகரிப் அவங்க எல்லாம் வரும் பொழுது, அசிரிய மக்களோட யுத்தத்திற்கு போகும்போது அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே யுத்தம் உம்முடையதப்பா, நீங்க செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல 1,85,000 பேரை சங்கரித்தாராம். யுத்தம் இவர்கள் செய்திருந்தா அவ்வளவுக்கு என்ன செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. ஆனா யுத்தத்தை கர்த்தர் நடத்துனதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது என்னன்னா, நமக்கு வருகிற பிரச்சனைகளை போராட்டங்களை நம்ம சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை நம்மளால சமாளிக்க முடியாது, நம்மளால எதிர்கொள்ள முடியாது. நமக்கு விரோதமாய் வருகிற நிந்தனைகள், நமக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி தருவார். நம் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம், தேவனுடைய கரத்துல நம்மை விட்டு கொடுப்போம். நிச்சயமாகவே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, பாருங்க, கானான் தேசத்திற்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய எரியோ கோட்டை இருந்துச்சு. இந்த எரியோ கோட்டைய அவங்களால ஜெயிக்கணும்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தார். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் என்ன செய்யுங்க, எரியோ கோட்டையை சுத்திட்டு வாங்க, 7 நாள் சுத்துங்க, 7வது நாள் 7 முறை சுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது எரியோ கோட்டை என்ன செய்யும், தகர்க்கப்படும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, முறுமுறுக்கிறோம். பிரச்சனைகள் வந்த உடனே முறுமுறுக்கிறோம், இல்ல பிரச்சனை வந்த உடனே அதை என்ன செய்யறோம், மற்றவர்களிடத்துல போய் சொல்லுறோம். நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினரிடத்துல போய் சொல்றோம். ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறது இல்லை, ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்றது இல்லை. இதை ஒன்றை செய்யாம மற்ற எல்லாத்தையும் செய்யறதுனாலதான் நமக்கு யுத்தத்துல என்ன இல்லை, ஜெயம் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும், நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும், நீங்க தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடித்தார். அப்படித்தானே நம்ம விசுவாசிக்கிறோம் தானே? உண்மையாகவே தேவனதை பாருங்க, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி வச்சார்னா அது சிருஷ்டித்து வைப்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார், அவர் செய்து முடிக்கிறார். நிச்சயமாகவே நாம் விரும்புறதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதான காரியம், பிலிப்பியர் 4:19 இவ்விதமாய் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். உண்மையாகவே நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை இருக்க எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது? ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறதா? அந்த குறைவுகளை நிறைவாக்குவார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். முதலாவது நம்முடைய வாழ்க்கை இருக்க ஜப குறைவுகளை நாம் நீக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இருக்க வேத வாசிப்பு குறைவுகளை நாம் நீக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யாத குறைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எப்போதுமே உலகத்தின் காரியங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதா இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இருக்க குறைவுகள் நீக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை இருக்க ஜப குறைவு மாற வேண்டும். இந்த நாளில் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்று காலையில ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக நாம் எத்தனை பேர் பைபிள் வாசித்தோம்? எத்தனை பேர் நாம் ஜெபம் பண்ணிவிட்டு வந்தோம்? ஆனால் அதை காட்டிலும் மேலாக நம் காலையில் எழும்பி நம்முடைய வீட்டு வேலைகளை செய்வது, மற்ற காரியங்களை கவனிப்பது, நியூஸ் பேப்பர் படிப்பது, இதெல்லாம் அநேகர் செய்திருப்பார்கள். ஆனா என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பதாக நம்மளெல்லாமே நம்ம கேட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்பதாக, ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக நான் ஜெபம் பண்ணனா, வேதத்தை வாசித்தேனா? நம்ம யோசித்து பார்ப்போம். எத்தனை பேர் இந்த காரியத்தை நாம செய்திருக்கிறோம் சொல்லி.
ஆனா நம்மளுடைய ஆண்டவர் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புறோம், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கை இருக்க அந்த ஜபக்குறைவு நம்மளை விட்டு போயிருக்குதா? கேட்டா காலைல லேட்டா எழும்பிட்டேன் அதனால ஜெபம் பண்ணல. கேட்டா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஏதோ கடமைக்காக, சிலவங்க ஜெபம் பண்றத பார்த்துருக்கேன், முழங்கால் போட்ட உடனே எழும்பிடுவாங்க. கேட்டா ஜெபம் பண்ணியாச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக. அது ஜெபம் அல்ல, அது நின்றுட்டே மனசுல நினைச்சுக்கலாம். அதுக்காக நீங்க முழங்கால் படி போட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு எழும்பி போறது ஜெபம் அல்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்குது? நம்மளுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணும்னா நாம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம நம்முடைய குறைவுகள் எப்படி நிறைவாக்கப்பட முடியும்? நம்ம வேதத்தை வாசிக்கிற காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிற காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யற காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோம், கர்த்தருக்காக கொடுக்கிற காரியத்துல குறைவுபட்டு இருக்கிறோம். இந்த குறைவுகளை நம்ம தேவ சமூகத்துல சரி செய்வோமானால் இந்த உலகத்திற்கு எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாக்கி தருவார். முதலாவது நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல நாம செய்ய வேண்டியதை செய்வோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம தேடுவோம். அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் குறைவுகள் எல்லாம் நமக்கு நிறைவாக்கப்பட முடியும். நாம அதை மட்டும்தான் செய்யறது இல்லை. வீட்டுல சண்டை போட்டா பைபிளை வாசிக்கிறத நிப்பாட்டிடுவோம், வீட்டுல பிரச்சனை வந்தா ஜெபம் பண்றதை நிப்பாட்டுவோம், வீட்டுல ஏதாவது முறுமுறுப்பு வந்தா சர்ச்சுக்கு வர்றதை நிப்பாட்டுவோம். ஆனா நம்ம நினைக்கிறது என்ன? ஆண்டவருடைய குறைவெல்லாம் நிறைவாக்கணும், நான் நிறைவான ஆசீர்வாதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சா கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். அதை விட்டுட்டு உலகத்தை நம்ம நாடி தேடி போவோமானால் ஒருபோதும் நம்முடைய குறைவுகள் நிறைவாக முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாகவே உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணும்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வளருங்க. உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணும்னா ஆண்டவரை தேடுற காரியத்துல குறைவுபடாதீங்க. எல்லாவற்றுக்கும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. உடல்ல பலகீனங்கள் உண்டு, மனதுல சோர்வுகள் உண்டு, எல்லாம் உண்டு மனுஷனுக்கு வாழ்க்கையில. ஆனால் ஆண்டவரை தேடுகிற காரியத்துல, கர்த்தருடைய காரியத்துல நீங்க முதலிடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்பார். நம்ம கர்த்தருடைய காரியத்திற்கு முதலிடம் கொடுப்போம். அதிகாலையில் எழும்பி எல்லா வேலைகளையும் செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக்குவார். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். கோணலான பாதைகளை அவர் சபைப்படுத்துவார். நமக்காக நமக்கு விரோதமாய் இருக்கிற எதிராளிகளுடைய கைகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்குவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை நிரப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் அதிகாரமா இருக்கிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் நிறைவாய் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜப குறைவு மறைந்து போகும், நம்முடைய வாழ்க்கைக்கு வேத வாசிப்பு குறைவுகள் மறைந்து போகும், நாம் ஊழியம் செய்யாத குறைவுகள் மறைந்து போகும். எப்பொழுது நிறைவாகிய தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது, அந்த தேவன் மேல ஒரு நிறைவான அன்பு இருக்கும் பொழுது, உண்மையாகவே நாம் யார் மேல் அன்பு வைத்திருக்கிறோமோ அவரிடத்தில் பேச விரும்புவோம். கர்த்தர் மேல் உண்மையான அன்பு இருக்குமானால் நாம் பேச ஆரம்பிப்போம், கர்த்தரோடு உறவாட ஆரம்பிப்போம்.
அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில குறைவுபடும் பொழுதுதான் நாம் ஜெபத்தை வெறுக்கிறோம், வேதத்தை தியானிக்க மறுக்கிறோம். எந்த அளவுக்கு தேவன் மேல் அன்பு பாராட்டுகிறீர்கள்? இதையெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்வோமானால் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதில்லை. அதை ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லி வைத்திருக்கிறார். என்று நாம் வேதத்தை கையில் எடுத்து தியானிக்கிறோமோ, வேதத்தை வாசிக்கிறோமோ, அன்றுதான் நமக்கு சமாதானங்கள், அன்றுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவாரு, எல்லாம் என்ன நிறைவா தருவார் என்று நம்ம எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாகவே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும், வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக தேவன் நமக்காக என்ன செய்வார் என்று சொல்லி மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இங்க வாசிக்கிற மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். அவர் அதை செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தொழில் தடையா இருக்கிறதா, நம்முடைய வேலையில தடையா இருக்கிறதா, இல்லை நம்முடைய வருமானம் தடைபட்டு இருக்கிறதா, தடைகளை நீக்கப்படுகிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். ஆனா தடையை நீக்கணும்னா நாம செய்ய வேண்டியதை செய்யணும். இல்லாத விதத்துல ஆண்டவர் தடைகளை மாற்ற மாட்டார். எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது. ஆனால் அந்த எரிகோ பட்டணத்தை ஜெயிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். அந்த எரிகோ கோட்டை கீழே விழுந்தது. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில நான் எங்க போனாலும் முட்டுக்கட்டையா இருக்குது, எந்த தொழிலை செஞ்சாலும் தொழில் இல்லை என்று நினைக்கிறோம். உண்மைதான். ஏன் இல்லை? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கல, கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல கர்த்தரை துதிக்கல, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கல. அப்புறம் எப்பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாக முடியும்? எப்பொழுது நம்முடைய தடைகள் மாற முடியும்? ஒவ்வொரு வாரமும் சரியான நேரத்துல ஆராதனையில பங்கு பெற வேண்டும் என்று எத்தனையோ நேரம் கேட்டாலும் கூட இந்த சரியான நேரத்துல வர முடிவதில்லை. ஆனால் நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் மேலான ஆசீர்வாதங்கள், நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி. உண்மையாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பது உண்மைதான். ஆனால் நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்களிலே கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய தடைகள் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை துதிப்போம். எரிகோ போன்ற பிரச்சனைகள், எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் மாற்றுவார். நிறைய நேரங்கள் நம்ம ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக போகிறோம், அந்த காலேஜில் கிடைக்கணும், அந்த ஸ்கூல்ல கிடைக்கணும், விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். உண்மைதான். அதற்கு முன்பதாக எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் போக போகிறேன், இந்த தடைகள் எல்லாம் மாறட்டும், அந்த அதிகாரிகளுடைய கண்கள் எனக்கு தயவுடைக்க பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கணும், நம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வீடுகளில் உட்கார்ந்து அதிக நேரம் ஜெபித்து விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா தடைகளையும் மாற்றி நீங்கள் எதிர்பார்க்க மேலான நன்மைகளை ஆண்டவர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்து முடியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்க வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உண்மையாகவே யோபுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் தான் சகலத்தையும் செய்ய முடியும். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அழித்து விட்டார் என்பதை அவன் நினைத்தான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் எல்லாத்தையும் வாழ்க்கையில செய்ய முடியும். எனக்கு பொருள் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரால் திருப்பி தர முடியும் என்று அவன் விசுவாசித்திருந்தான். அவன் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கவில்லை, தன் உதடுகள்னால பாவம் செய்யவில்லை.
ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசித்தான். இந்த நாள்ல எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே நம்ம ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். ஒரு சின்ன போராட்டம் வந்தோடனே எவ்வளவுதான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவ்வளவு நான் தேவ சமூகத்துல ஓடி எனக்கு என்ன பிரயோஜனம், எத்தனை நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த முறுமுறுப்பே நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வருகிறது. நம்முடைய உதடுகளால் செய்கிறதான பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாம் விசுவாசித்து அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஒரு போதுமானவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக வேதாகமத்தில் எவ்விதமாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருகிற தேவன். ஆனால் அந்த ஜெயத்தை தருகிற தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியது, அங்க வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஒரு யுத்த நாள் வருவதற்காக அந்த குதிரை ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த ஆயத்தம் இருந்தால் தான் ஜெயத்தை தர முடியும். இன்னைக்கு நாம நினைக்கிற ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார், ஆண்டவர் என்னுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார், எனக்கு வியாதிகள் வருவதில்லை என்று நாம் நினைக்கிறோம். உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன? குதிரை சும்மா இருந்தா ஜெயத்தை கிடைக்காது. அது யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அது நல்ல பயிற்சி எடுக்கப்பட வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் நமக்கு வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது அதற்கு ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள் தேவை, நம்முடைய முயற்சிகள் நமக்கு தேவை. ஆண்டவர் நம்முடைய முயற்சிகளை வாய்க்க பண்ணுவார். எல்லாம் நமக்கு இருக்கு, ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதை காட்டிலும் நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வோமானால் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. இந்த நாட்களே நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் நாம் கேட்ட வசனத்துடைய இருதயம் ஆயத்தமாயிருக்குன்னு சொல்லி, இருதயம் கர்த்தரிலே உறுதியாயிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அவிசுவாசப்படுவோமானால் ஆண்டவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைக்கும் போது ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் எனக்காக செய்வார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவருடைய திட்டத்தின்படி செய்து முடிப்பார், அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவன் அதை செய்து முடிப்பார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே 57 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்திலே அந்த ஜெயத்திற்கான காரியத்தை சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருந்தது. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டுமானால் நாம் கர்த்தர் மேல் விசுவாசமாயிருப்போம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை தருவார். வேதத்திலே இவ்விதமான வாசம், தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்திலே துதிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறுவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கோணலான பாதைகளை ஆண்டவர் சபைப்படுத்துவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். வேதத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம். எபிரேயர் 7 அதிகாரத்திலே 25 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடரா இருக்கிறால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இங்க வாசிக்கிறோம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன், கடைசியில தேவ வருகைக்கு என்னால போக முடியுமா என்று சொல்லி அடிக்கடி நம்ம விழுந்து போகிறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறேன்.
ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், ஆண்டவர் தம்முடைய மந்தையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர்தான் முற்றுமுடிய ரட்சிக்க முடியும். நம்மளால என்ன செய்ய முடியாது, நம்ம பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு ஒரு குடிக்கிற மனுஷன் குடியை விட்டு நிப்பாட்டுன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது. ஆண்டவர் அந்த விடுதலையை கொடுக்க முடியும். இந்த நாள்ல நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற அவரால் முடியும். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆண்டவர் தான் விசுவாசத்தை துவக்கினவர், அவர் தான் விசுவாசத்தை முடிக்க முடியும். அவர் தான் நம்மளை இந்த சபையில கொண்டு சேர்த்திருக்கிறார். அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி நாட்களில் அவருடைய மகிமையில் சேர்ப்பது தேவனுடைய சித்தம். அவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவன். வேதத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவரார் என்று நம்பி. பிலிப்பியர் 1:5 இவ்விதமாய் வாசனம், அதாவது நம்மிடத்துல நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிரியைகளை செய்யும்படியாக நம்முடைய தொடங்கி இருக்கிறார். அதை கடைசி வரைக்கும் முடித்து வைக்க ஆண்டவரால முடியும். அவர் நமக்காக செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் காரியங்களை குறைவுகளை நிறைவாக்குறதெல்லாம் ஆண்டவருடைய காரியம். நாம நம்முடைய வாழ்க்கையில தேவ நமக்கு கொடுத்த விசுவாசத்துல கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்போம். தேவ நமக்கு கொடுத்த அந்த நற்கிரிகளை கடைசி வரைக்கும் செய்து முடிப்போம். அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அதற்காக நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் 138ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம் விவிதமாய் வாசித்தோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா அந்த சங்கீத பகுதியை எழுதும்போது தாவீது பக்தன் இவ்விதமாக அந்த முதல் வசனத்துல எழுதுறாரு. சங்கீதம் 138:1, உம்மை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உண்மைதான். நான் என்ன செய்வேன், முழு இருதயத்தோடு துதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்க வேண்டிய நம்ம சரியான நேரத்துல ஆலயத்துல வந்து கர்த்தரை முழு இருதயத்தோட துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்தின் கடைசியில ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், நம்முடைய தொழில் காரியமா இருக்கலாம், நம்முடைய வியாபார காரியமா இருக்கலாம், இல்லாட்டா பதவி உயர்வுகளா இருக்கலாம், இல்லாட்டா வருமான உயர்வுகளா இருக்கலாம், இல்லாட்டா இடமாறுதல் சம்பந்தமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்க வேண்டும். அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். நாம் அதை செய்ய வேண்டும். இந்த நாள்ல தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் முழு இருதயத்தோட துதிப்பேன். நம்ம தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைல சரியான நேரத்துல வந்து முழு இருதயத்தோட துதிப்பேன். அதை தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு எதிர்பார்க்கிற நாம நம்ம அர்ப்பணிக்காட்டா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று விரும்புகிற நாம, நம்முடைய தடைகள் மாறணும், நம்முடைய வாழ்க்கைக்கு கோணலான பாதைகள் மாறணும், நம்முடைய வாழ்க்கைக்கு நெருக்கங்கள் மாறணும் விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது சரியான நேரத்துல ஆலயத்துல வந்து கர்த்தரை துதிக்கணும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வாஞ்சிக்கிற, நீங்கள் செயல்படுகிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வாரனா நீங்க அது சரியான நேரத்துல வந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எக்காரத்துட்டு வெளியே போகக்கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. அடுத்தபடியாக
சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இந்த நாளில் நம்ம பார்த்தபடி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் நிறைவாகணும்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னா, நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா மாறும். இந்த ஜெபமும் ஆராதனையும் இல்லாவிட்டா நம்ம ஒன்றையும் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் வாஞ்சிப்பது உண்மைதான். கர்த்தர் எனக்கு நல்லா செய்யணும், கர்த்தர் என் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், இதை நம்ம வாஞ்சிக்கிற உண்மைதான். ஆனா பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிபந்தனைகளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்காக நீங்க முதலிடம் கொடுத்தா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். ஆண்டவர் சார், நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைகளை மறந்துடுவேன், நீ பாவம் செய்தா உனக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. இதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம், கர்த்தரை முழு இதயத்தோடு ஆராதிப்போம். இரண்டாவது, தேவ சமூகத்துல ஜெபிப்போம், ஜெபிக்கிற மக்களா மாறுவோம். ஜெப நேரத்துல முழு சிந்தையோட முழு ஆத்மாவோட ஜெபிப்போம். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க சரியா செய்வீங்கன்னா நிச்சயமாகவே இந்த மாதத்தின் கடைசிக்குள்ளாக நீங்கள் விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் இதற்கு நம்ம அர்ப்பணிக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோம்? கர்த்தரை நான் முழு இதயத்தோடு துதிப்பேன், கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம் தலைவனுக்கு நம் ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய ஜெப குறைவுகளை மாற்றுங்கப்பா, என்னுடைய வேத வாசிப்பு குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்த குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யாத குறைவுகள் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய முறுமுறுக்கிற தன்மைகள் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா, நீர் கோணலானதை செபையாக்குவீர் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி தருவீர் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிற ஆண்டவரே ஜெப குறைவுகள், வேத வாசிப்பு குறைவுகள், ஊழியம் செய்யாத குறைவுகள், கர்த்தருக்கென்று கொடுக்காத குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமே. கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டோட சொந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், உண்மைதான். ஆண்டவர் நம்மளை நிறைவாக்கணும் எதிர்பார்க்கிறோம், உண்மைதான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும், உண்மைதான். பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், உண்மைதான். எல்லா ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிற காரியங்களை நம்ம செய்ய வேண்டுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது நம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். முதலாவது நம் கர்த்தரை கனம் பண்ணுவோம். முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே ஜெபித்து கர்த்தரை ஆராதித்து நம்முடைய நாட்களை ஆரம்பிப்போம். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய தொழில் ஆசீர்வாதமாயிருக்கும், நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும், நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். இந்த மாதத்தின் கடைசிக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஒருவேளை பண கஷ்டத்தோடு அடுத்த வரும் மாதத்தில் நம் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்ட முடியும், எப்படி நம்முடைய குடும்பத்தை சரி செய்ய முடியும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். அடுத்த வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே முழங்கார் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் தேவனை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை இருக்க குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை இருக்க கோணலான பாதைகள்
சபையாகட்டும் ஐயா. அவருடைய வாழ்க்கைக்கு எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. ஐயா அவர்களுக்காக ஆண்டவரே இருக்கிற எல்லா கத்தாவே எதிரான நிலைமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனையுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிற ஆண்டவரே. ரட்சித்த தேவன் கடைசி வரியதான் அந்த ரட்சிப்பை இழைத்திருக்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக தம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஐயா சரியான நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்துல வந்து முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன் என்று தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம முழு இருதயத்தோட தேவ சமூகத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார். நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா, அர்ப்பணிச்சா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தருவார். நமக்காக குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா சந்தல பௌதிரிமி கத்தினமல் அக்கரபல வஷா. ஓ ரிக்கன் தினமல் ஆதிரிவிக்கரபா. ஓ ரிக்கபல அவஷபல பௌதிரிவிக்கரபா. எனக்கு குறித்திருக்க நிறைவேற்றுவார். ஆமே நிச்சயமாகவே. ஓ உம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தை செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாதப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நீர் செய்ய நினைத்திருக்கிறோ அதை செய்து நிறைவேற்றுவதற்கு என் தேவன் போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபாலபோ சந்தல பௌதிரிபி கரபா. ஓ ரிபால பௌதிரிபி கபலபரபோ ஷலபரபா. என் தேவன் அப்படியே செய்வீராக, என் தேவன் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் கடைசிக்குள்ளாய் என் தேவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கட்டளிடுவீராக. எந்தெந்த இடங்களுக்கு கடந்து சென்று பிள்ளைகளுடைய படிப்பிற்காக செல்கிறார்களோ அந்த இடங்கள்ல இருக்க எல்லா தடைகளையும் மாற்றி அந்த காரியங்களை வாய்க்க செய்வீராக. அவருடைய தொழில்களில் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவீராக. அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. அதுக்கு முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதியும் ஐயா.